சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். இப்போ ஒருங்கிணைப்பு முயற்சி பாஜக தலையிடாது, ஒருவேளை தோல்வி அப்படின்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களை எல்லாம் பாஜக என்ன செய்ய போகிறது? ஓபிஎஸ் தான் இந்த என்டிஏ விட்டு விலகிட்டாருங்க. பாஜக என்ன செய்ய போகுதுன்னா, பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. யார் யாரெல்லாமோ முயற்சி பண்ணி அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அதுக்கு பிறகு மதியாதார் தலைவாசல் மிதியாதன்னு பன்னூர் ராமச்சந்திரன் பேட்டி கொடுத்து என்டிஏ விட்டு வெளியேறினதுக்கு பட்டாசெல்லாம் காஞ்சிபுரத்தில் வெடிச்சாங்க. முக ஸ்டாலின் அவர் 3 தடவை பார்த்துட்டாரு. அரசியல் நிறைந்த எதிரிகளும் நண்பர்களும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. தொண்டர்கள் விருப்பத்தை தக்கன செயல்படும்னு சொல்றாரு. பாஜகவுக்குள்ள என்டிஏக்குள்ள அவர் நுழையிறதுக்கு என்ன இருக்குது? இது எடப்பாடியை சிஎம் கேட்டுறதுல ஆக்குறதுல பெரிய பிரச்சனைகள் இருக்குங்கிறாரு. ஓபிஎஸ்க்கு செல்வாக்கால 13% குறைஞ்சது கடந்த கால வரலாறு. மீண்டும் அவருக்கு என்ன இரட்டை தலைமையில ஒரு கையெழுத்து ஓபிஎஸ், ஒரு கையெழுத்து இபிஎஸ் என்ன கொடுக்க போறீங்க? கொடுக்க மாட்டீங்க. அப்படி எதுவும் கொடுக்க மாட்டாங்கிறக்காக தான் ஜாதி பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு பாரத ரத்னா, ஏர்போர்ட்டு அது இதெல்லாம் கலவரமயங்களை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது ஓபிஎஸ்க்கு தெரியாதா? ஸோ அவரை பொறுத்த அளவில் இந்த டக்கால்ட்டி வேலைகளையும் முறியடிக்கிறதுக்கு அவர் தயார் தான். பட் பசுமன் தேவருங்கிறதுனால தேவர் இதுக்கு உள்ளதை மட்டும் ஒரு ஆதரவு கரத்தை நீட்டிக்கிட்டு, மற்றபடி எடப்பாடியை எந்த வகையிலும் ஒரு கிராப்பரான எடப்பாடியை மக்கள் ஏற்றுக்கிடாத அளவுக்கு தான் அவர் அரசியலை பண்ணுவார். டிடிவி தினகரன் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இறங்கி அடிக்கிறாரு. டிடிவி தினகரன் இறங்கி அடிக்கிறாரு. விஜய் ஆப்ஷன் சொல்றாரு. சீமானும் தனிச்சு போட்டின்னு இருக்கிறவரு அவர் தலைமையிலும் ஒரு அணி அமையணுங்கிறாரு. ஸோ சீமான் தனிச்சு தான் இருக்கிறாரு 234லையும். டிடிவியும் இறங்கி அடிக்கிறார. அவரும் ஏற்றுக்க மாட்டாரு. செங்கோட்டையன் தான் அடுத்து என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. செங்கோட்டையனை பார்க்கணும். ஒரு வாரம் கழிச்சு பார்த்து அண்ணன்கிட்ட பேசணும். அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் சூழ்நிலை மீண்டும் வரணும். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் நடராஜன் வந்து ஒரு பெரிய சக்திங்கிறத அக்செப்ட் பண்ணி மாநிலத்தில் ஒரு முக்கிய கட்சி பதவியையும் மந்திரி பதவியும் அதிமுக அரசில் வழங்கினார் சசிகலா அம்மையார். ஸோ அதற்கு பிறகு இன்னைக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் உருவாயிருக்குது. இந்த முக்கியத்துவத்தை அவர் 2026 ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயத்தில் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். யாரை கண்டு ஒரு ஏமாந்துடக்கூடாது. அவன் ஆசை வார்த்தை காட்டுவான், நல்லா ஏமாற்றுவான். அப்போ அதில் அண்ணன் செங்கோட்டையும் கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அரசியலில் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு நல்ல முடிவு, சிறப்பான முடிவு. மீண்டும் தமிழக அமைச்சராகவே செங்கோட்டை அண்ணன் தொடரக்கூடிய ஒரு முடிவை எடுக்கணும்னு நான் கருதுறேன். பார்ப்போம். நான் என்னோட முயற்சி தானே. அதையெல்லாம் நீங்கள் ஏன் எல்லாம் உடச்சி பேசணும்? நீங்க விஜயும் ஒத்துக்க மாட்டீங்க, இபிஎஸும் வருவாருன்னு ஒத்துக்க மாட்டீங்க. திமுக தான். விஜய் நான் ஒத்துக்க கூடாதுன்னு இல்லை. விஜய டிடிவி தினகரன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாரு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஓப்பன் பண்ணிட்டாரு. இது வெளிப்படையா இருக்கிறது தானே. செங்கோட்டையன் ஓப்பன் பண்ணுனா நான் எப்படி தடுத்துற முடியும்? செங்கோட்டையனுக்கு எது நல்லதோ அதை நம்ம அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே எதிரிக்கே சாதே மாதிரி சொல்லக்கூடியவன் செங்கோட்டை அண்ணன் ஒரு நல்ல மனிதர். அவருக்கு நம்ம எது நல்லதுன்னு போய் சொல்ல மாட்டோமா? அவர்தான் முடிவெடுப்பாரு. நம்ம ஒரு நாள் ஆகட்டும், ஒரு 10 நாள் கழிச்சு போய் அவரை பார்த்து பேசணும். இன்னொரு விஷயம், இப்ப யாருமே வரல, இவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமின்ற ஒற்றை நபருக்காக தியாகம் செய்ய பிஜேபி தயாராயிடுச்சா? பிஜேபி சீட் ஷேரிங்ல விடக்கூடாதுங்கிற நம்ம கண்ணு. ஜெயிக்கணும்ல சார். சீட்டை வாங்கிட்டா மட்டும் போதும். எடப்பாடிக்கு எங்கெங்க ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. பிஜேபிக்கு எங்க 36% ஓட்டு விக்கிரவாண்டியில் அவருக்கு இருந்தது. என்டிஏ 12% ஓட்டு தான் வந்தது. சீமானுக்கு 1% ஓட்டு தான் வந்தது. 23% ஓட்டு டிஎம்கேக்கு போச்சு, அதிமுக ஓட்டு. அவர் கண்ட்ரோல்லே அவர் ஓட்டு இல்லைங்களாங்க. அவரை நம்பி எப்படிங்க எம்எல்ஏ ஆக முடியும்? ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் எடப்பாடி. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு 3 எலெக்ஷன் நடந்திருக்கு. உள்ளாட்சி தேர்தலாம் அப்படி தான் நடந்திருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்ன கூத்தடிக்கிறார் பாருங்க. ஜாதி பிரச்சனைகள்ல எவ்வளவுக்குள்ள பல ஜாதிகள் அதிருப்திலையும் வெதும்பியும் பொறுமையுமே இருக்கிறான். அவன் செலவன் பேசுறதுக்கு தயங்குறான். நம்ம உண்மையை உடைச்சி பேசுறோம், அவ்வளவுதான். எங்க எடப்பாடியை நம்பி எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது. பிஜேபிக்கு ஜெயிக்கணும்ன்ற அக்கறை இல்லையான்னு கேக்குறேன். பிஜேபி மட்டும் வாங்கிட்டா போதுமா? எங்க ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பலத்தை காட்டி 29 தாங்க சரியா வரும். 29ல தோத்தவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும். ஸ்டாலினுக்கு எதிராக இப்போ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஓட்டையும் ஒன்றா சேர்த்தாலும் ஸ்டாலினுக்கு ஓட்டை 26ல் வருமாங்கிற டவுட்டு. 29ல் மோடி பிரதமர்னு
1-1 எல்லா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் மோடி பிரதமருங்கிறதுக்குள்ளே வந்துருவாங்க. அப்போ 98ல் ஜெயித்த மாதிரி பாஜக ஜெயிக்கணும். பார்லிமெண்ட் தான் பாஜகவுக்கு முக்கியம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 98ல் வாஜ்பாய் தலைமையில் ஜெயித்த மாதிரி 2029 ஜெயிக்கலாம். இப்போ கேமே வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றுறதுக்கும் தன் கட்சியை கைப்பிடியில் கொண்டு வர்றதுக்கு தானே ப்ளே பண்ணுறாரு. எவ்வளவுக்குள்ள டெஸ்பரேட்டான விஷயங்களையும் ஜாதி பிரச்சனைகளையும் தூண்டி விட்டு பல ஜாதிகளை பொறுமை வைக்கிறாரே. இப்போ எல்லாம் சேர்ந்து விஜய் கரத்தை வலுப்படுத்த போறாங்களோ? விஜய் கரமும் மக்கள் என்ன தீர்ப்பளிக்காங்கிறது 26ல் தெரியும். இல்ல கூட்டணி பலம் பெறும்ல. இப்போ ஓபிஎஸ் போனா, டிடிவி தினகரன் போனா. ஓபிஎஸ் வந்து விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணல. டிடிவி தினகரன் தான் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணசாமி கண்டிப்பா ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை அவரு நாளைக்கு விளிம்பு நிலை மக்கள் சார்பா அவர் ஒரு அமைச்சரா வரணும்னு விஜய் கிட்ட எதிர்பார்ப்பாரு. 20-25 சீட்டு எதிர்பார்ப்பாரு. அது விஜயும் அவரும் பேசி முடிப்பாங்க. விஜயனுடைய சுற்றுப்பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார்? 26 தேர்தல் முடிவுல தெரியும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பேசி ரொம்ப பேசி முடிச்சுட்டேன். அதனால இதுல ஒன் வேர்ட் ஆன்சர். ஒன் வேர்ட் ஆன்சரா? அவ்வளவுதான். சொல்லுங்க bro. இப்போ எப்படி இருக்கு? இப்போ முதிர்ச்சி உள்ள ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாரு. ஸ்டேட் இஷ்யூ, சென்ட்ரல் இஷ்யூ, லோக்கல் இஷ்யூ எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்றாங்க. பாராட்டுகள். களம் மாறாதுன்னு நினைக்கிறீங்க? காலப்போக்கில் வாரம் போகுது. நீங்க இதுக்கு முன்னாடி வச்ச ப்ரெடிக்ஷன்ஸ் வேற. விஜய் களத்துக்கு வராதுக்கு முன்னாடி வச்சுங்க. களத்துக்கு வரான்னு சொல்ல, அதெல்லாம் சொல்ல, களத்துக்கு வருவார். இப்போ இதையே நான் களத்துக்கு வராதுக்கு முன்னாடி சில ப்ரெடிக்ஷன்ஸ்ல வச்சுங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதையே வந்து நான் வந்து தப்புன்னு சொல்லல. வாலண்டரி ஆர்கனைசேஷன்ல விஜய்க்கு விருப்பம். இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. விஜய் மாசம் ஒரு நாள் கூட பிரச்சாரம் பண்ணுவார். அது அவருக்கு விருப்பம். அதை நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. சொல்ல முடியாது. வாலண்டரி ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்ஸ். களத்தை நன்கு அறிந்தவர் நீங்க. எதுவும் களத்துல மாற்றம் உண்டாயிருக்கா? தெரியுதா? அது களத்துக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. அது இன்னும் அணிகள் எல்லாம் அமைய வேண்டியது பலதும் இருக்குது. ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாரு. 57-62 காமராஜ் பொசிஷன்ல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருக்கிறாரு. 1-1ல ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். 1-1க்கு வந்து எடப்பாடியும் ஒத்துக்க மாட்டாரு, சீமானும் ஒத்துக்க மாட்டாரு. புதுசா பல நிரூபிக்காத 0% விஜயும் பவன் கல்யாண் மாதிரி நான் பிரச்சாரம் பண்ணிட்டு ஒதுங்கிடுறேன், 19ல் பிரச்சாரம் பண்ணிட்டு பவன் கல்யாணம் ஒதுங்குற மாதிரி நான் ஒதுங்குறேன்ட்டு ஒதுங்கவும் மாட்டாரு. ஸோ 14ல் பிரச்சாரம் பண்ணிட்டு ஒதுங்குறங்கிற மாதிரி ஒதுங்கவும் மாட்டாரு. 19ல் வாக்கு நிரூபிச்சு 24ல் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. பல நிரூபிக்காமலே பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சுட்டு பொய்யா புரட்டா கதைகளை விட்டுட்டு இருப்பாரு. அப்போ அவரும் களத்துக்குள்ள நிற்கும்போது அந்த ஓட்டும் திமுக எதிர்ப்பு ஓட்டு தான். திமுகவின் அனுகூல சத்துரு தான் விஜய். விஜய் பிரிக்க ஓட்டு திமுகவுக்கு சாதகம் தான். சீமான் பிரிக்கிற ஓட்டு 21லையும் திமுகவுக்கு சாதகம் தான். இப்பவும் திமுகவுக்கு சாதகம் தான். சீமான் எடுக்கிற ஓட்டு அவங்க லீடராக தான் ஓட்டு எடுப்பாங்க. ஸ்டாலின் தோக்குறதும் ஜெயிக்கிறதும் அவங்களுக்கு மேட்டர் இல்லை. அவங்க வளரணும், நாளைக்கு அவங்க சிஎம் ஆகணுங்கிறதான் அவங்க களத்தில் நிற்பாங்க. ஸோ இதெல்லாம் எடப்பாடி தான் விட்டு கொடுத்து போனோம். நம்மக்கிட்ட வியூகங்கள் இருக்குது. 1-1ல் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். நீங்கள் வீம்பு பிடிச்சிக்கிட்டு நான் ஸ்டாலினுக்கு லாபம் ஏற்படுத்துறதுக்கே தனியாக வந்து ஓட்ட பிரிப்போன்னு விஜய் சொன்னான். சீமான் நான் தொடர்ந்து தனிச்சு தான் நிற்பேன்னு சொன்னான். எடப்பாடி எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு தான்னு அபகரிக்கும் தன்மையில் இருந்தா எப்படி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்? 57-62 காமராஜ் தேர்தலில் காமராஜ் வெற்றி பெற்ற மாதிரி ஸ்டாலின் சுவரா வெற்றி பெறுவார். விஜயனுடைய வருகை கொஞ்சம் கூட பயத்தை ஏற்படுத்தலையா திமுக? விஜயனுடைய வருகை திமுகவுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்துது. அது அரசியல் முழுமையா தெரியாதவங்க, களம் தெரியாதவங்க என்னத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அது வியூவர்ஷிப்பை கொடுக்குங்கிறதுக்காக சும்மா போலியா கூட சிலர் பேசலாம். விஜய் திமுக எதிர்ப்போட்டை தான் பிரிக்கிறார். சீமானுக்கு பயமா? சமீப காலத்துல திமுக அதிமுக விமர்சிப்பதை கடந்து விஜய் விமர்சிக்கிறார் சீமான். பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு எல்லாத்தையும் தான் அடிக்கிறாரு. பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இதுன்னு சொன்னா தேவரை பற்றி எல்லா இடமும் எல்லா ஊர்லயும் பேசக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேர் வேணும்னு சொல்லும்போது திமுக அதிமுக விஜயிலிருந்து மாறுபட்டு தான் அதை சொல்றாரு. பாரத ரத்னான்னு சொன்னா இது பாரதியாருக்கு பாரத ரத்னா வேணும், வஉசிக்கு பாரத ரத்னா வேணும்னு கேட்கணும்னு சொல்லும்போது அதுலேயும் திராவிட கட்சிகள்லேருந்து மாறுபட்டு தான் திராவிட கட்சிகளால் பாரதியாரும் வஉசிக்கும் பாரத ரத்னா இதோட வாங்கி கொடுக்கலன்னு பாரதியார் வஉசியை பற்றி அவர் பேசுகிறாரு. அவர் ஸ்டைலில் திராவிட கட்சிகளால் புறக்கணிக்கப்படக்கூடிய சமூகங்கள், மக்கள், தலைவர்கள் இதெல்லாம் அவர் அரவணைச்சிக்கிட்டு அவர் அரசியலை பண்ணுறாரு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி.